வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கு நம்ம இந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வந்தாலே போதுங்க. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகிடுங்க. சிவனுடைய உண்மையான பக்திக்கு பார்த்தீங்கன்னா பெயர் பெற்ற ஒரு ஆலயமாக இந்த இருதயலீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தை தரிசிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இங்கு சிவபெருமான் எப்படி காட்சியளித்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவனடியார்கள்னாலே 63 பேர்கள்னு சொல்லுவோம். இவங்க வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 400 முதல் 1000 கிபின்னு சொல்லலாம். அந்த 63 நாயன்மார்களை குறித்த பெரிய புராணத்திலும் சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்புகளில் ஒரு நாயன்மார் தான் இந்த பூசலருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பரம ஏழை குடும்பத்தை சேர்ந்த பூசலருமே நின்ற ஊரில் பிறந்தவர் தாங்க. இவர் பெரும் சிவபக்தர்னே சொல்லலாம். அவர் தினமுமே பார்த்தீங்கன்னா வீட்டு அருகே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்கத்தை தரிசனம் செய்து அதை பூஜித்த பின்னர் தான் வீடு திரும்புவார். ஆனால் அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்திருக்கு. அந்த ஆலயமோ மேற்கூரை இல்லாத ஆலயமாக இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயமோ மேற்கூரை இல்லாத ஆலயமாக இருந்திருக்கு. மேற்கூரை இல்லாததுனால அந்த சிவலிங்கம் மீது மழை காலத்தில் பெய்ந்த மழை நீர் விழுந்து ஓட, வெயில் காலத்தில் வெயில் அதன் மீது விழுந்து அதை சுற்றி இருந்த பகுதியை கிக்க வைத்திருக்கு. இப்படி இந்த நிலையை கண்ட பூசலார் ரொம்பவே மனம் வருத்தம் அடைந்திருக்காரு. வெயிலும் மலையில இருந்து சிவலிங்கத்தை காப்பாற்ற வேண்டுன்னு நினைத்து அதன் மீது ஆலயம் அமைக்க வேண்டுன்னு எண்ணமும் தோன்றியிருக்கு. அதனால அவரே ஏழை என்னும்போது எங்கிருந்து பணம் அவருக்கு இருக்கு. தனக்கு ஆசையை பலரிடமும் கூறியும் யாரும் ஆலயம் எழுப்ப தேவையான பணத்தை தர முன்வரவில்லைங்க. அத்தனை பணமும் அவங்களிடம் இல்லை. ஆகவே மனம் சோர்ந்து போன அவர் இனி தனது உள்ளத்திலேயே அந்த சிவலிங்கத்துக்கு ஆலயம் எழுப்பிட முடிவு செய்திருக்காரு. பிறகு ஒரு நாள் சிவலிங்கம் முன்பாக நின்று கொண்டு, சிவபெருமானே, என்னால் இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கூட கட்ட முடியாது. ஆனாலும் வேறு எந்த பிறவியிலாவது உனக்கு ஆலயம் அமைப்பேன். அதற்கான தேவைகளை நீதான் பூர்த்தி செய்து தர வேண்டுன்னு வேண்டிக்கிட்டு அன்று இரவு அவருக்கு கனவிலே தோன்றிய சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா, பக்தா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இந்த ஜென்மத்திலே உன்னால் முடியாவிடிலும் மூலம் உன் ஆலயம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அமைக்கப்படும் சொல்லி மறைந்திருக்காரு. உடனே நீ எனக்கு எப்படி ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டுன்னு மனதிலேயே கட்டி முடித்திடு. அதற்கு கும்பாபிஷேகமும் செய்து வை. நான் அதில் கலந்து கொண்டு உன்னை சிறப்பிப்பேன்னு சொல்லி மறைந்திருக்காரா. பிறகு மறுநாள் காலை எழுந்து பூசலாரும் பார்த்தீங்கன்னா மனதை திடமாக்கி கொண்டிருக்காரு. சிவபெருமான் கனவுல சொல்லியது ஒரு ஆலயத்துல இதயத்திலேயே அமைக்க முடிவு செய்திருக்காரு. இந்த ஆலயமும் எப்படி அமைந்து இருக்க வேண்டுன்னு மனக்கணக்குல அதன் வடிவத்தை அமைத்து கொண்டாராம். கருவறை, தியான மண்டபம், முதல் சுற்றுப்பகுதி, மது சுவர்ண அனைத்துமே எப்படி அமைந்து இருக்க வேண்டும்னு அத்தனை நிலைகளையும் மனதிலே தினமும் ஆலயத்துக்கு சென்று சிவலிங்கத்தை வழிபடுவது போல கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பாராம். சிவலிங்கத்தை சுற்றி கோத்தனர்களை கொண்டு ஆலயம் எழுப்புவது போல மனத்திரையில கனவு கண்டு வந்திருக்காரு. பிறகு முதல் நாள் தியானத்துல அந்த ஆலயத்துக்கு அடித்தளம் அமைப்பதில் இருந்து துவங்கி ஒவ்வொரு நாள் தியானத்தின் போது கட்டிடத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் கட்டுவதை போல மனதிலே ஆலயத்தை எழுப்பி கொண்டே இருந்திருக்காரு. காலம் கடந்து கொண்டே இருந்திருக்குங்க. இப்படிதாங்க தினம் அந்த சிவலிங்கத்தை வணங்குகையில தனது மனதிலேயே ஆலயத்தை கட்டி கொண்டு இருந்திருக்காரு பூசலருமே. ஆலயம் எழுப்பப்பட கொண்டே இருக்க அந்த ஆலயம் அமைக்க எத்தனை ஆண்டுகள் தேவையோ அத்தனை ஆண்டுகள் அந்த சிவலிங்கத்தின் முன்பாக அமர்ந்து கொண்டு ஆலயத்தை எழுப்பி வந்திருக்காரு. முடிவாக பார்த்தீங்கன்னா ஆலயமும் கட்டப்பட்டு முடிவுற்றிருக்கு. இனி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியதே மீதம் இருந்திருக்கு. அதற்கு தேவையான தேதியை குறித்து கொண்டு கும்பாபிஷேக வைபத்துக்கான ஏற்பாடுகளையும் இதயத்துக்குள்ளே செயலிட தொடங்கியிருக்காரு. இந்த நிலையில காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்திருந்த பல்லவ மன்னனான காடவர்கோன் ராஜசிம்மனும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உண்மையிலே ஒரு சிவன் ஆலயத்தை கட்டி கொண்டு இருந்திருக்காரு. அந்த ஆலயமும் பூசலருடைய மனக்கணக்கில் கட்டி முடித்த ஆலயமும் அதே தினத்தில் முடிவுற்றுக்குங்க. பூசலர் எந்த தேதியில் கும்பாபிஷேகத்தை நடத்த
நினைத்திருந்தாலோ அதை அறிந்திடாமல் பண்டிதர்கள் தரிசனம் பார்த்து சொன்னது போல அந்த நாளே ராஜசிம்மனுக்கு இங்கே காஞ்சிபுரத்தில் கும்பாபிஷேக வைபவம் நடைபெற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்திருக்கு. அந்த மன்னனுக்கோ இல்லைன்னா பூசருக்கோ ஒருவருக்கொருவர் காஞ்சிபுரத்திலும் திரு நின்ற ஊரில் அவரவர் எழுப்பி கொண்ட இருந்த ஆலயத்தில் விவரமோ இல்லை கும்பாபிஷேக ஏற்பாடுகளும் எதுவும் தெரியாது. கும்பாபிஷேக வைபவ தேதியை குறித்த நாளன்று மன்னன் பூஜைகளை விமர்சையாக செய்து கொண்டு சிவபெருமானிடம் மனதார வேண்டி, சிவபெருமானே, நான் கட்டி முடித்துள்ள ஆலய கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடந்து முடிந்திட வேண்டும், நீங்களே எனக்கு ஆசி வழங்க வேண்டும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்கள் ஆசிர்வாதம் வேண்டும்னு வேண்டியிருக்காங்க. அன்று இரவே உறங்கி கொண்டிருந்த மன்னனுடைய கனவுல சிவபெருமான் தோன்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கும்பாபிஷேக வைபவத்தை நடத்த நினைத்துள்ள நாளில் என்னால் ஆலயத்துக்கு வந்து பூரணகதியே ஏற்க இயலாது, ஏன்னா அந்த தேதியை மாற்றி அமைத்து கொள்ள சொல்ல மன்னர் கேட்டாரு. சிவபெருமானே, இப்படி நீங்கள் கூறிவிட்டா இந்த பக்தனான என்ன செய்ய இயலும், தயவு செய்து அதற்கான காரணத்தை என்னிடம் சொல்ல வேண்டும்னு அருள் புரிய வேண்டுன்னு வேண்டியிருக்காரு. சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா, மன்னா, அதே தேதியில் திருநின்ற ஊரில் என்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய பூசலார் எனக்கூடிய கட்டியுள்ள ஆலயத்தில் கும்பாபிஷேகத்துக்கு வருவதாக முதலிலே வாக்களித்திட்டேன். அதனால் நீ கட்டியுள்ள ஆலயத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கான தேதியை தள்ளி வைத்து கொள்ளுன்னு கனவு கலந்து எழுந்த மன்னன் திடுக்கிட்டு பார்த்துருக்காரு. தனக்கே தெரியாமல் திருநின்ற ஊரில் ஒரு சிவன் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கா. திடுக்கிட்டு விழித்தெழுந்த மன்னனோ தான் கட்டிய ஆலயத்தின் கும்பாபிஷேக தேதியை தள்ளி வைத்த பின்னாடி அமைதியாக நினைத்து பார்த்தா என்ன இதுன்னு. தான் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கையில் அங்கிருந்து 60 கால் தொலைவில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நகரில் பூசலார் என்று யாரோ ஒருவர் சிவபெருமானுக்கு ஆலயத்தை எழுப்பி உள்ளாரா. நம்ப முடியாமல் போன மன்னனும் உண்மையில் பார்த்தீங்கன்னா அங்கு ஆலயம் கட்டப்பட்டு உள்ளதான்னு காண எந்த நாளில் கும்பாபிஷேகம் நடக்க உள்ளதாகவும் சிவபெருமான் கூறினாரோ அந்த தினத்திலே பரிவாரங்கள் அழைத்து கொண்டு அதை காண சிவபெருமான் சொல்லிய திருநின்ற ஊருக்கு விரைந்து சென்றிருக்காரு மன்னனும். ஆனால் அந்த ஊரோ சின்ன கிராமமாக இருந்ததை கண்டு வியந்திருக்காரு. அனைத்து வீடுகளும் குடிசையில் வேயப்பட்டிருக்க கண்களுக்கு கட்டிய தூரம் வரை எந்த ஆலயமும் கண்களில் தென்படாமல் இருந்திருக்கு. அவங்க இருந்த வயதான ஒருவர் மன்னனிடம் வந்து சொல்ல, மன்னா, எங்களுக்கு தெரிந்து இந்த ஊரில் யாருமே ஆலயம் கட்டலை, நாங்களோ ஏழைகள், எங்களால் எப்படி ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், அதனால் வெகு தொலைவில் ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா சின்ன தோட்டம் போல் தெரியுதுல்ல, அங்கு தான் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது, அதை தான் இங்குள்ளவங்க ஆலயமாக கருதி அங்கு சென்று வணங்கி வர்றாங்க. அங்குள்ள மரத்தடியில் பூசலர்னு என்று சன்னியாசி ஒருவர் அமர்ந்து கொண்டு சிவலிங்கத்தை வணங்கி வருவார். அவர் தான் எங்களிடம் பலமுறை அங்கு ஆலயம் அமைக்க பண உதவி கேட்டிருக்காரு. நாங்களோ ஏழைகள், எங்கிருந்து ஆலயம் கட்ட பணம் தரல. மன்னனோ பூசலாரிடம் சென்றபோது அவர் கண்களை மூடியபடி தியானத்தில் இருந்திருக்காரு. மன்னன் வந்த ஓசையை கேட்டவர் கண் விழிக்க மன்னனோ சிவபெருமான் தனது கனவுல சொல்லியதே தான் வந்த விவரத்தையும் சொல்லிவிட அந்த பகுதியில் அவர் கட்டி உள்ள ஆலயத்தை காண ஆவலோடு வந்துள்ளதாகவும், பூசலார் சற்று தயங்காம தான் எந்த ஒரு ஆலயத்தை எங்கும் கட்டவில்லை, சிவபெருமான் அவர் கனவுல தோன்றி சொல்லியபடியே சிவபெருமானுக்கான ஆலயத்தை நான் பார்த்தீங்கன்னா இருதயத்திலே பார்த்தீங்கன்னா சிவலாலயத்தை கட்டி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தி முடிந்திருக்காரு. மன்னனுக்கு புரிந்ததுங்க. அங்கு இருந்த சிவலிங்கத்தின் மீது ஆலயம் எழுப்ப விரும்பிய பூசலார் சிவபக்தி கொண்டவர்னோ ஆசையை நிறைவேற்றி எண்ணிய சிவபெருமான் அவருடைய மனக்கணக்கில் அதை நடத்தி முடித்திருக்காருன்னு உணர்ந்திருக்காருங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா நோய் உள்ளவங்க, குறிப்பாக இருதய நோய் உள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து திங்கக்கிழமை நாட்களில் வழிபட்டு வந்தாலே நோய் குணமாகும்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தின் இன்னொரு விசேஷம் என்னென்னா, மற்ற அனைத்து சிவ ஆலயங்களும் காணப்படுவது போல இங்கு கருவறையில் சிவலிங்கம் தனியாக இல்லாமல் சிவலிங்கத்தின் பக்கத்திலே பூசலருடைய சிலையும் ஸ்தாபனம் செய்திருக்காங்க. ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானியோடு கூடிய முருகப்பெருமான், நந்தீஸ்வரர், சண்டிகேஸ்வரர்னு அனைத்து தெய்வங்களுடைய உருவங்களும் இருக்கு. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில், அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருநின்ற ஊரில் அமைந்திருக்குங்க. சிவனுடைய சிறப்பான ஆலயங்கள் பல இருந்தாலும் இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று வாங்க சிறப்பான பலன் உண்டு. இந்த ஆலய கதையை கொண்டு இன்னொரு ஆலயமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரகேலபத்ரூரில் அமைந்திருக்கு. 1100 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆலயம் அமைத்ததாகவும் சொல்கிறாங்க. இங்குள்ள சிவலிங்கத்தை மன ஈஸ்வரன்னு சொல்லுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.